அதாவது பிஜேபி ஏடிஎம்கேவுடைய கொள்கை ரெண்டுமே அதாவது நீங்க வந்து பிஜேபி மும்மொழி கொள்கை ஆதரவுங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக இங்க வந்து பேசும்போது கூட நாங்க வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு இப்படி இருக்கிறதுனால நீங்க எப்படி கொள்கை ரீதியா உடன்படுவீங்க? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அதாவது கொள்கை ரீதியா இருந்தா எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆயிரும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. எங்களுக்கு தேவை அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு, எங்களுடைய கொள்கை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை இந்த தமிழ்நாட்டுல திமுக இருக்கக்கூடாதோ அதுக்கு நீங்க கூட்டணி வந்தாலும் உங்களையும் சேர்த்துக்கிறோம். சந்தர்ப்பாத கூட்டணி எடுத்துக்கலாம். சந்தர்ப்பாத கூட்டணி இல்ல, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த கூட்டணி. கூட்டணியில வேற எதுவும் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? புதுசா தமிழக வெற்றி கழகம் எதுவும் உங்க கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா? நீங்க எதுவும் ட்ரை பண்றீங்களா? நான் இது வரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணல. அதாவது கூட்டணியை பொறுத்த மட்டும் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்றபடி அந்த கூட்டணி அமையும். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைந்து தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி திமுக அமைச்சர்கள் வந்து அதாவது உண்மையிலே மிகவும் வருத்தத்திற்குரியது, வேதனைப்படுது. உங்க வீட்டுல உங்க அம்மா, என் வீட்டுல என்னுடைய அம்மா, உங்க வீட்டுல உங்களுடைய மனைவி, என் வீட்டுல என்னுடைய மனைவி, எனக்கு மகா இருக்காங்க, உங்களுக்கும் மகா இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் தனியாவே இருக்க முடியாது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே நேருக்கு யாரும் இல்லைன்னு புரட்சியில் எம்ஜிஆர் பாடியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தாயை கேவலப்படுத்தி பேசுகின்றது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல், எவ்வளவு ஒரு மோசமான செயல். எல்லாரும் தயவு செய்து பத்திரிகை செய்தியாளர்கள், ஊடக நண்பர்கள் சிலதை அப்படியே விட்டுறீங்க. தேவையில்லாத விஷயத்த ரிப்பீட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்டின் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் ஆக எல்லாரும் தயவுக்கு வந்து நினைச்சு பார்க்கணும். பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஊடக நண்பர்கள், யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இல்ல யாராவது சொல்ல முடியுமா? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு? இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லல. இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய மட்டும் நான் சொல்லல. ஆர் ஆசான்னு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? ஒரு தாயை கொச்சைப்படுத்தி எல்லாம் பேச. அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சரி, அது கூட தப்பு இல்லை, எல்லாம் இருக்கலாம்னு சொன்னா, இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை நிக்க வச்சு அல்லது நெத்தியில இப்படி நேரா கோடு போட்டா எப்படி, இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா எப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க. இதை எத்தனை பேர் நீங்க திருப்பி நான் பேசல. டிபேட் வேற, மற்ற விஷயங்கள்லாம் எதனாலும் டிபேட்லாம் போட்டுருவாங்க. 4 கோடி ரூபாய் ரயில்ல பணம் பிடிபட்டு உடனே நாடு முழுக்க ஏதோ என்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்களா? ஏதோ பணத்து மேல படுக்க மாதிரி. சொர்க்கம் சினிமா படத்துல சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பிடிப்பாரு. என்ன பாட்டு? இல்ல, அதோ அப்படி கனவுல படுத்திருப்பாரு உள்ள. அது மாதிரி பணத்து மேல படுத்துக்க மாட்டான் போட்டாங்க சன் டிவில. இல்ல சன் டிவில பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள். இதுல சன் டிவி எங்க இருக்கு? யாரு சன் டிவி காட்டுங்க பாப்பலாம். நீங்க தானா? நீங்க இப்ப இதை மட்டும் பொன்முடி மட்டும் ரிப்பீட் பண்ணி போடுங்கன்னு தேர்தல் நேரத்துல 4 கோடி 4 லட்சம் படிச்சா கூட திரும்ப வருவாரு. அப்புறம்
எடுக்கிறது தான் முதல்ல. அதுக்கு சிபிசிஐடி விசாரணை வேற. சரி, வேற அது எப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. சரிங்களா? திமுக வந்து ஒரு இலக்கோட இது பண்ணி பயணிக்காங்கல்ல, ஒரு 200 தொகுதியை வெற்றி பெறணும், அது மாதிரி ஏதாவது எனக்கு 234 தொகுதியிலும் வெற்றி பெறணும். என்னுடைய இலக்கு அதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி 234 தொகுதியிலும் வெற்றி பெறணும். இது நடக்குமா நீங்க கேட்கலாம். இப்ப வந்து தேர்தலுக்கு அடித்தளம் விட்டாச்சு, பிரச்சாரம் போட்டாச்சு. இப்ப முதற்கட்டமா நீங்க ஏடிஎம்கே இன்னுமே சில பகுதியில வந்து சின்ன பிரச்சாரம் தான் தொடங்கிட்டாங்க. பாஜக கூட அடுத்த கட்ட வியூகம் அப்படி இருக்கும். நீங்க என்ன மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களோட கூட்டணியோ வெற்றிக்கான இதை கொண்டு போறீங்க? அது ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப வந்து ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு மின்சார கட்டணம் உங்க வீட்டுல பில் எவ்வளவு கட்டிருந்தீங்க? மின்சார கட்டணம் 300 மடங்கு கூடி. இப்ப உங்களோட வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க? வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க? நீங்க சன் டிவில சொல்லுங்க பாருங்க, வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க? இப்ப எவ்வளவு கட்டுறோம்? இதெல்லாம் யார் மேல சுமத்தப்படுது? பால் விலை இன்னைக்கு எவ்வளவு கூடுது? ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாங்க 200ல ஜெயிப்போம், 200ல ஜெயிப்பாங்க. அதாவது மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் எங்கள்கிட்ட தானே இருக்காங்க. எல்லாருமே எங்கள்கிட்ட தானே எல்லாருமே இருக்காங்க. பிஜேபி யாரும் பிரிஞ்சு போகல. அது எங்க கூட தான் இருக்கிறாங்க. எங்க கூட இருக்கிறாங்க. அதாவது நீதிமன்றத்தை தீர்ப்புக்குள்ள நம்ம போகக்கூடாது. அதனால வேற விஷயங்கள் சொல்லலாம். நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. அதுக்குள்ள நான் கருத்து சொல்ல விரும்பல. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுது, மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடணும் சொல்லி அமைச்சர் கீதாஜீவன் சமீபத்தில் தெரிவித்தார். அமைச்சர் கீதாஜீவன் மட்டும் இல்ல, முதலமைச்சரே அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு திமுக ஆட்சி 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்திலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இந்த திமுக அரசாங்கத்திற்கு கிளம்பி, அதை மறைப்பதற்காக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எதையாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே இன்னுமே தெரியாது. இப்ப பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல இது குறித்து பிரதமர் மோடி எதுவும் பேசியிருக்காங்களா? கூட தெரியாது. பாராளுமன்றத்துல இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயும் யார்கிட்டையும் பேசியிருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரியல. இது வரைக்கும் பேசல. சரி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதுவரையிலும் இது குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா? பேசியிருக்காரு. இப்படி ஒரு சர்ச்சை வரும்போது உள்துறை அமைச்சர் என்ன பேசணும் அப்படின்னா, இது எங்கேயுமே இதுவரைக்கும் பேசப்படல, எதுவும் சொல்லல. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம் எங்கேயும் குறையாது அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. வேற